குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மணிப்பூரில் 2023 மே மாதம் கூகி மெய்தி சமூக மக்கள் இடையே இனக்கலவரம் வெடித்தது. 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். நாட்டை உலுக்கிய இந்த கலவரம் உலக அளவில் பேசப்பட்டது. மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கையால் படிப்படியாக அமைதி திரும்பிய மணிப்பூரில் மீண்டும் கலவரம் வெடிக்க துவங்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முறை இரு தரப்பினரும் பயங்கர ஆயுதங்களை ஏந்தி தாக்குதல் நடத்தி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நேற்று முன்தினம் ஜுரிபாம் மாவட்டத்தில் ராணுவம் போல் கூகி இனத்தினர் ட்ரோன், ராக்கெட் லாஞ்சர் மூலம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் 6 பேர் கொல்லப்பட்டனர். உடனே பாதுகாப்பு ஏற்பாடு பலப்படுத்தப்பட்டது. போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டனர். ட்ரோன் தாக்குதலை முறியடிக்கவும் போலீசார் ஏற்பாடு செய்தனர். இது பற்றி மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறியது. மணிப்பூரில் இப்போது நிலைமை கட்டுக்குள் உள்ளது. இதுவரை புதிய வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை. ஆனாலும் பதட்டம் நீடிக்கிறது. மாவட்டங்களில் எஸ்பிக்களும் பாதுகாப்பு படையினருடன் ஒருங்கிணைந்து நிலைமையை கண்காணித்து வருகின்றனர். இம்பால் பள்ளத்தாக்கு பகுதிகளில் அசாம் ரைபிள்ஸ் படையினர் ட்ரோன் எதிர்ப்பு சிஸ்டத்தை பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் சந்தேகத்திற்குரிய பகுதிகளில் ட்ரோன் வாயிலாக பாதுகாப்பு படையினர் கண்காணித்து வருகின்றனர் என்றார். இதற்கிடையே மணிப்பூர் கவர்னர் லக்ஷ்மண் ஆச்சாரியா முதல்வர் பைரேன் சிங் சந்தித்தனர். அண்டை நாடான மியான்மர் எல்லையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் ஒருங்கிணைந்த குழுவின் கட்டுப்பாட்டை மணிப்பூர் அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். மத்திய மாநில அரசு மற்றும் கூகி சமூக குழுக்களுக்கு இடையேயான முத்தரப்பு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். மணிப்பூரில் தங்களின் கட்டுப்பாட்டில் தனி நிர்வாக பகுதியை அறிவிக்க வேண்டும் என கூகி குழுவினரின் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்கக்கூடாது. வன்முறையை கட்டுப்படுத்த மாநில அரசுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முதல்வர் வலியுறுத்தினார்.